இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம இந்த ஈர்ப்பு விதி மேனிஃபெஸ்டேஷனில் 1 மாதம் 2 மாதம் சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் வந்து பல மாதம் பண்ணிகிட்ருக்கேன், பல வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பொருத்தமான அஃபர்மேஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். The Seventh Sense. நீங்கள் இந்த வான வெடிக்கைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த வான வெடி அது வந்து கீழே அப்படியே அந்த பட்டாசு அப்படியே பற்ற வச்ச உடனே கீழே முதல்ல ஒரு சத்தம் கேட்கும். அது கீழேருந்து வெடித்து வானத்துக்கு உயர பறந்து போய் அங்கே போய் திரும்பவும் வெடித்து அப்படியே பிரிஞ்சு நல்லா அப்படியே ஒரு கலராக ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தோட ஒரு அற்புதமாக வெடிக்கும். பார்க்குறக்கே நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே வானவெடியை ஒரு மலையில் நனைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ தான் பற்ற வச்சாலும் அது வந்து கீழேயும் வெடிக்காது, மேலே போய் வெடிக்காது, கம்முன்னு கீழேயே இருக்கும். ஒரே பட்டாசு தான், ஒரே நெருப்பு தான். ஆனால் ஒரு பட்டாசு சூப்பராக போய் வெடிக்குது, இன்னொரு பட்டாசு கம்முன்னு கீழே அப்படியே பேசாமல் இருக்குது. பிரச்சனை அப்படின்றது அந்த நெருப்பு வச்ச இல்லையா, அதில் கிடையாது, பட்டாசு இருந்த நிலையில தான். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம இந்த ஈர்ப்பு விதி மேனிஃபெஸ்டேஷனில் 1 மாதம் 2 மாதம் சொல்கிறாங்க. எனக்கு இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் வந்து பல மாதம் பண்ணிகிட்ருக்கேன், பல வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் பணக்காரன், நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வருஷக்கணக்கில் சொல்லிட்டு இருந்தோம், எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த அஃபர்மேஷன் வேலை செய்யலையா, இது உண்மையா பொய்யா, இல்லை நம்மளுக்கு வந்து இந்த அஃபர்மேஷனை பயன்படுத்த தெரியலையா? நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ் எல்லாத்தையும் கலந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன் சிலருக்கு மட்டும் வேலை செய்யுது அப்படின்ற உண்மை புரிய வருது. நம்ம நண்பர் ஒருத்தர், அவரும் திரும்ப இதே கேள்வி கேட்டார். நானும் பல வருஷமாக நான் பணக்காரன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்லப்போனால் நான் கோடீஸ்வரன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அது உண்மையில் நடந்து பாடில்லை அப்படின்னு கேட்டார். நான் திருப்பி அவரை கேட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, காலையில் அது சொன்னதுக்கப்புறம் உங்களோட மனசில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு வந்து என்ன சொல்லுது, அதை ஏற்றுக்குதா அப்படின்னு நான் திரும்ப கேட்டேன். இல்லை அது ஏற்றுக்கிற மாதிரிலாம் தெரில, நான் வந்து என்னோட மனசில் நான் பாட்டுக்கு சொல்லிப்பேன், அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் வந்து பழையபடியே வந்து ஒரு 700 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதம் இதை வச்சு ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரியான உணர்வு தான் வரும், எப்படிப்பா ஓட்டுறதுன்ற ஒரு பயம்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களோட ஆள் மனசு, உங்களோட மனசு திரும்ப என்ன நம்புது அதுதான் முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம அஃபர்மேஷனை எப்படி சொன்னால் ஆள் மனசு ஏற்றுக்கும், உங்களுக்கு பொருத்தமான அஃபர்மேஷன் எது, அதை எப்படி சொன்னால் இந்த RAS ஃபில்டர் அப்படின்றது வேலை செய்ய ஆரம்பிக்கும், எப்போ இந்த அஃபர்மேஷன் அப்படின்றது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு திசைகாட்டியாக எப்போ மாறும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம நண்பர் ஒருத்தர் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு அஃபர்மேஷன் காலையில் கண்ணாடி முன்னாடி எழுந்திரிச்சு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் திரும்ப படிக்கிறது, வேலை தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். காலையில் ஒரு 10 வாட்டி சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஐயோ நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கலையே அப்படின்னு உள்ளேருந்து ஒருத்தன் வரான். ஒரு திங்கிங், அந்த திங்கிங் வந்து வருது. அந்த திங்கிங்கு கூடவே என்ன வருது, உணர்வும் வந்துடுது. அடடா, ஒரு கவலையும் வந்துடுது. ஏன்னா வரும் இல்லையா, நமக்கு தான் வேலை வந்து கிடைக்கலையே, அவருக்கு தான். அப்போ அந்த கவலையும் சேர்ந்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் உணர்வு நிலைக்குள்ளே போயிடுவார். காலையில் 10 தடவை எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னார். அப்போ உணர்வு நிலைக்கெல்லாம் ஒன்றும் போகலை, ஆள் மனசும் வந்து கொஞ்சம் நம்பி நம்பாமல் இருந்தது. ஆனால் இப்போ வெளியில் வந்துட்டு அந்த வேலையை பார்க்குறப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அது தானாக வருது, தாட் வந்து தானாக வருது. இந்த மாதிரி ஐயோ நம்மளுக்கு வேலை இல்லையேன்னு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிந்தனை வருது, இன்னும் வேலை கிடைக்கல, நம்ம என்ன தான் பண்ணது, நம்ம பண்ணுறது சரியா, இப்படிலாம் கோணத்தில் சிந்தனை வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சிந்தனை வர அவரையே அறியாமல் ஒரு கவலை அப்படின்ற உணர்வு நிலைக்குள்ளே போடுறாரு. கவலைக்குள்ளே போன உடனே அது சம்மந்தமான தாட்டாக நிறையா வருது. அவரும் வந்து அந்த சிந்தனை பண்ணுறாரு, மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, காலையில் 10 டைம் சொன்னார் இல்லையா, அது வந்து உண்மையில் நடக்குமா? இல்லை இப்போ இந்த நாள் முழுக்க இந்த நெகட்டிவாக ஒரு கவலையில் அந்த சிந்தனையில் உணர்வு நிலைக்கே போய் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இது நடக்குமா? எல்லாரும் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த நெகட்டிவாக நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, இந்த சிந்திக்கிறதும் அஃபர்மேஷன் தான். என்ன அஃபர்மேஷன் கேட்டால் நெகட்டிவ் அஃபர்மேஷன். ஒரு உதாரணத்துக்கு அவர் இன்டர்வியூக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணிட்டு நல்லா சூப்பராக போகிறாரு. போயிட்டு இன்டர்வியூ ஹாலுக்கு போகிறாரு. போனால் 10 பேர் உட்காந்துருக்கான் இவரோட வேலைக்கு. அந்த 10 பேரை பார்த்தோன்னே ஐயோ
நம்மளுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வைங்க. இந்த அஃபர்மேஷன் செஞ்சதெல்லாம் என்ன புண்ணியம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆழ்மனம் எதை ரெக்கார்ட் பண்ணனா, எதை உணர்வோட சொல்றீங்களோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணும். 10 பேத்த பார்க்குறாரு, பார்த்துட்டு பயப்படுறாரு, அப்போ இதுதான் உணர்வோட உள்ளே போகுது. அப்போ இதைத்தான் ரெக்கார்ட் பண்ணும். அதே மாதிரி தான் உடல் நலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு 10 வருஷமாக சுகர் இருக்குங்க. புரியுதுங்களா? ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களை பற்றி, உங்களோட சூழ்நிலை பற்றி தானாக ஓடுற ஒரு 5 சிந்தனை, அதை அப்படியே வரிசையாக எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நானே சொல்லிடுறேன். என்னால் முடியாது, நேரம் இல்லை, என்னோட வேலையை நான் சரியாக செஞ்சுக்க மாட்டேன், எனக்கு கையில் பணம் இருந்தால் தங்காது, நான் இப்படித்தான், அடிக்கடி என்னென்ன சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், அதை எழுதுங்க. இந்த புதுசாக உங்களோட தேவை என்ன, அதாவது புது வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட தேவை என்ன அப்படின்றத அஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தானாக ஏதாவது நெகட்டிவ் அஃபர்மேஷன் டெய்லியும் ஓடிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஒரு 3 மாடியில் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? 1 மாடி அளவுக்கு உள்ளார கீழ் நோக்கி குழியை பறித்து அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அது. நீங்கள் நெகட்டிவ் அஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கே இன்னொரு கொஷின் வரும், நான் கோட்டீஸ்வரன், நான் பணக்காரன் அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம், தப்பு இல்லை. உங்கள் ஆழ்மனம் நம்புச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நம்ம அடிக்கடி ஒரு அஃபர்மேஷனை சொல்லிகிட்டே இருப்போம். அந்த அஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எப்படி வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஒருத்தருக்கு வேலை இல்லை, அவர் வேலை தேடிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான அஃபர்மேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சேனலில் அடிக்கடி சொல்லியிருக்கோம். அது என்னென்னா, என் வேலை விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, நிறைவாக இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது பிரபஞ்சம் இல்லை இயற்கை பேராற்றல் உருவாக்கிட்டு இருக்கு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அஃபர்மேஷனில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளோட தேவை என்ன? வேலை அப்படின்றது. ஏன் எது நடந்தாலும் சொல்கிறோம்? ஒரு சில பேர் இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் சூழ்நிலை நல்லா இருக்குமா, எதிர்காலத்தில் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குமா, இப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த எது நடந்தாலும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். சொல்லப்போனால் பல வழிகளில் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்றது கிடைக்கலாம். அந்த பல வழிகளையும் திறந்து வச்சுக்கிறதுக்கு தான் எது நடந்தாலும் அப்படின்னு ஓப்பனாக வைக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்ட கம்பெனியில் குறிப்பிட்ட வேலை தான் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட 8 கதவுகள் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்து வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். அப்புறம் நான் நிம்மதி, நிறைவு, மகிழ்ச்சி, நமக்கு வேலை தானே வேணும், எதுக்கு நிம்மதி, நிறைவு, மகிழ்ச்சின்னு போட்டுக்கிட்டு இதில் இத்தனை வார்த்தைகளை போட்டு இது நிற்குமா அப்படின்னு கேட்டால், வேலையாகட்டும், வீடாகட்டும், நம்ம ஏதாவது உறவுகள் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட மன நிறைவு தான் நம்மளுக்கு அல்டிமேட்டாக கிடைக்குது. அதாவது ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு நிறைவு கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம தேடுறது என்னமோ காரு, வீடு, பணம். ஆனால் இது எதுக்குன்னா ஒரு நிம்மதி, நிறைவு, மகிழ்ச்சி, இந்த உணர்வு மனசில் வரணும். அதுக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம், அஃபர்மேஷன் அப்படின்றதும் பண்ணுறோம். அந்த கடைசியில் எந்த உணர்வு கிடைக்குமோ அந்த உணர்வை இந்த அஃபர்மேஷன்லேயே நம்ம கொண்டு வரோம். அதுக்குண்டான சூழ்நிலைன்னு என்ன? வேலை நேராக லெட்டர் வழியாக உங்களுக்கு டைரெக்டாக வந்துடாது. என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவார், இல்லை உங்கள் கண்ணில் ஒரு ஜாப் ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்றது உங்கள் கண்ணில் படும். ஒரு லிங்க்டினில் போயிட்டு ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதை நீங்கள் பிடிச்சி அடுத்த செயல்களுக்கு போனீங்கன்னா தான் வேலை அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் சூழ்நிலை அப்படின்றது. இறைவன், இயற்கை, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருக்கெல்லாம் எதை சொன்னால் அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை வருதோ அந்த சக்தியை தான் இந்த இடத்துல குறிப்பிடணும். உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, யாருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அந்த சக்தியை இந்த இடத்துல பயன்படுத்திக்கணும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டா உடனே நமக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த ஸ்டெப்பு. நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டா இது உங்களுக்கான அஃபர்மேஷனா, இது உங்களுக்கு வேலை செய்தா அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதை சொன்ன அப்புறம் உங்களுக்கு உண்மையிலுமே ஒரு சக்தி வேலையை உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று பிறந்து இந்த வேலை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கவலை அப்படின்ற உணர்வு நிலையிலிருந்து உங்கள் மனம் கீழே இறங்கி ஒரு நம்பிக்கை அப்படின்ற உணர்வு நிலைக்கு வருதான்னு பாருங்க. அப்படி வந்தது அப்படின்னா உண்மையிலுமே உங்களுக்கு தகுந்த சூட்டபிளான அஃபர்மேஷன் இதுதான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.
இல்லை இந்த அஃபர்மேஷனை சொல்லியும் வரல அப்படின்னா அது எந்த அஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது சூட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உலகத்தில் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. 369 மெத்தடு, விசுவலைசேஷன் இப்படி அப்படின்னு. எந்த மெத்தடில் உங்களோட உணர்வு நிலை அந்த கவலையிலிருந்து விடுபடுதோ, ஒரு நிம்மதியாக காமாக இருக்குதோ, அதுதான் உங்களுக்கு தகுந்த அஃபர்மேஷன். இதை ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு மதியான நேரம் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பசி வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப பசிக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க. ரெடி ஆகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் விசில் சவுண்டு வருது. அந்த நேரத்தில் உங்கள் உணர்வு நிலை எப்படி இருக்கும்? உங்கள் பசி தீரல, நீங்கள் சாப்பிடல, ஆனால் சாப்பாடு கிடைச்சிடும் ஏன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும், கண்டிப்பாக அது ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு வந்தது அப்படின்னா இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை அப்படின்ற உணர்வு நிலை எதுக்கு கொண்டு வரோம்? அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அந்த உணர்வு நிலையிலிருந்து நீங்கள் ஒரு வேலை தேட போகலாம், ஒரு படிக்கலாம், ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அந்த நிலையிலிருந்து நீங்கள் செயல்படும் போது தான் உங்களுக்கு எந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் உங்களுக்கு சொல்லப்படும். அந்த எண்ணம் வரல அப்படின்னாலும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த உணர்வு அப்படின்றது உங்களோட தேவை என்னமோ அது கிடச்சிக்கிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோட நீங்கள் செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு நம்பிக்கையான உணர்வு நிலையிலிருந்து செயல்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம RAS ஃபில்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செயலாக்கம் பெறுது அப்படின்றத பார்ப்போம். RAS ஃபில்டர் அப்படின்றது நம்ம ஆள் மனசில் ஒரு பகுதியாக இருக்குது. இதை நியூரோ சயின்ஸில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடனே வெள்ளை கார் வாங்கணும்னு நினச்சா அடுத்த நாளே காராக தெரியுது இல்லையா? அது பிரபஞ்சத்தோட வேலை இல்லை, RAS ஃபில்டரோட வேலை அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த RAS ஃபில்டர்னா என்ன? இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் ஒரு 2 தடவையாவது பார்த்துருப்பீங்க டிவியில். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு கேமரா அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதைத்தான் நம்ம பார்ப்போம். அந்த பால் எங்கே போகுதோ அங்கேயே அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதாவது வேறு கேமரா கரெக்டாக இந்த பால் 6 போச்சுனாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணோம், அதை நம்மளுக்கு காமிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்மளோட RAS ஃபில்டர் செயல்படுது. எப்படின்னா, நம்ம ஒரு கோபம், பயம், கவலை இந்த மாதிரியான உணர்வுல இருந்தோம் அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிற உதாரணத்தையும் எடுத்துக்கோமே. ஒருத்தர் வேலை கிடைக்காம ஒரு கவலையில இருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த RAS ஃபில்டர் இனத்தை தேடி காட்டும் அப்படின்னா AI வந்துருச்சு, அதனால நிறைய வேலை இழப்பு ஆகுது, பொருளாதாரம் கீழே விழுவுது, அதனால பல பேத்துக்கு வேலை போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகளையே அந்த RAS ஃபில்டர் உங்க கண்ணு முன்னாடி காட்டும். சப்போஸ் அவரே அந்த அஃபர்மேஷன்லாம் பண்ணி அவருக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா இந்த RAS ஃபில்டர் என்னத்தை காட்டும் அப்படின்னா எங்கே ஜாப் ஆஃபர் இருக்கு, இல்லை பொருளாதாரம் வீழ்ந்தாலும் சரி, வேலைகளை இப்போ ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கு கரெக்டாக உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு காட்டும். இல்லை அதுக்கு உண்டான என்ன செயலை செய்யணுமோ அதை உங்களை செய்ய சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம். ஸோ இதுக்காகத்தான் இந்த RAS ஃபில்டரை கரெக்டாக டியூன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த நம்பிக்கையான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணுறீங்க, காலையில் யூஸ் பண்ணுறீங்களா, தூங்க போகும்போது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது. எவ்வளோ உணர்வு நிலையை நீங்கள் கொண்டு வரீங்க. உணர்வு நிலை அப்படின்றது ஆழ் மனதில் தான், நீங்கள் உணர்வு அப்படின்றது எல்லாமே ஆழ் மனதில் தான் இருக்கும். ஆழ் மனதில் எவ்வளவு நம்பிக்கையான நிலையை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக இந்த RAS ஃபில்டர் தூண்டப்படும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், நீங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. எப்படி நீங்கள் வருத்தமாக இருந்தீங்கன்னா அந்த வருத்தத்துக்கு உண்டான சூழ்நிலையே உங்களுக்கு காட்டப்படும். இல்லை நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா ஏதாவது வழி தீர்வு என்னன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த தீர்வை உங்களுக்கு இந்த ஃபில்டர் காட்டும். இதை உங்கள் மனசில் இருக்கிற கேமரா அப்படின்னே சொல்லலாம். அந்த கேமரா காட்டும், அவ்வளோதான். சரி, நீங்கள் அஃபர்மேஷன் சூப்பராக சொல்லிட்டீங்க, அது உங்களுக்கு ஒரு உணர்வு நிலையை கொடுத்துட்டு இப்போ என்ன அடுத்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக படுத்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அஃபர்மேஷன் உங்களோட மனநிலையை ஒரு நம்பிக்கையான நிலையில் வைக்கும். இந்த RAS ஃபில்டர் சரியாக டியூன் ஆகும். உங்கள் வாய்ப்பு கண்ணில் தெரியும். அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு தாட் மூலமாக வரும். அதை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த செயல்படுத்தணும் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். செயல் இல்லாமல் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது முழுமையடையாது. அது எப்படி கொண்டு வருது அப்படின்றத வேணால் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச செயல் அப்படின்றத நீங்கள் செய்யணும். செயலை செய்கிறத நிறுத்தவே கூடாது. எப்போ இந்த செயலை நீ நல்லா செய்ய அப்படின்னு
நீங்க நம்பிக்கையான உணர்வு நிலையில இருக்கும்போது ஒரு எண்ணம் வந்து சொல்லுதோ, அத நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி வைங்க. மறுபடியும் அதையே செய்யின்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் 2வது டைமும் தள்ளி வைங்க. ஒரு 3 டைம் தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் 4வது டைமும், இல்ல உனக்கு இதுதான் கரெக்ட். இங்க போய் இந்த வேலைய நீ அப்ளை பண்ணியே ஆகணும்னு சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த செயல செய்யலாம். இங்க ஒரு வார்னிங் என்னன்னு கேட்டா, நீங்க அந்த நம்பிக்கையான உணர்வு நிலையில இருக்கிறது தான் முக்கியம். கவலையோட இருந்துகிட்டு, எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, அதான் செஞ்சேன் அப்படின்னீங்கன்னா, அது உங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவ கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நான் உடல் நலத்தோட இருக்கிறேன் அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லிக்க வேண்டியது. உணர வேண்டியது. அந்த உணர்வுல இருக்கிறப்ப, நைட்டு ஒரு 12 மணிக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஒரு நாள் தோணுது செஞ்சுட்டீங்க ஓகே. தொடர்ந்து இதே தோணுது அப்படின்னா, அந்த செயல் உங்களோட தேவைக்கு அலைன்மென்ட்டா இல்ல. ஆப்போசிட்டா இருக்குது. அந்த ஆப்போசிட்டான செயல்களெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? அதாவது அஃபர்மேஷன், மனசுல இருக்கிற உணர்வு நிலை, உங்களோட செயல் எல்லாமே உங்களோட தேவைய நோக்கி ஒரு சிங்க்ரனைஸா இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்க எடுக்கிற முடிவு மாறும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அப்படின்றது பொறக்கும். உங்க ஆர்எஸ் ஃபில்டர் சரியா டியூன் ஆகும். உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் செயல்படுத்துனீங்கன்னா, ஒரு நிம்மதி, நிறைவு கிடைக்குமோ, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்க கண்ல தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்க அத செய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் பிறக்கும். அந்த செயல கரெக்ட்டா செய்யும்போது, உங்களோட தேவை என்னமோ அது 200% நிறைவேறும். நீங்க பெரும்பாலும் கவல, பயம், தெளிவில்லாத மனநிலையிலிருந்து எடுக்கிற ஒரு முடிவும், ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு அவ்வளவு சரியான ரிசல்ட் குடுக்காது. இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு உணர்வுல இருந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். இத உங்க வாழ்க்கையிலேயே நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். சர்வசாதாரணமா உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ இந்த வீடியோல அஃபர்மேஷன பத்தி எந்த அளவுக்கு விளக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அஃபர்மேஷன அடையாளம் கண்டுபிடிச்சு, அத நிறுத்தணும். சுத்தமா நிறுத்தணும். 0 பண்ணணும். அடுத்து 2வது உங்களுக்கு பொருத்தமான அஃபர்மேஷன நீங்க தேர்ந்தெடுக்கணும். அத சொல்லும்போது 3வது ஒரு உணர்வு நிலை உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆகுதா? அதாவது நல்ல விதமான உணர்வு நிலை, ஒரு நம்பிக்கை பிறக்குதா? அப்படின்றத பார்க்கணும். 4வது அந்த உணர்வு நிலையிலே இருந்துகிட்டு சின்ன சின்ன செயல்கள நீங்க செய்யத் தொடங்கலாம். 5வது உங்களுக்கு அடுத்து என்ன வழியில நீங்க பயணிக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், என்ன செயல்கள செய்யணும்ன்ற ஒரு வழி காட்டப்படும். அந்த காட்டுன வழியில நீங்க நீங்க செயல்படுறது அப்படின்றது தான் 6வது நிலை. இந்த 6 படிநிலைகளும் உங்களுக்கு சரியா போச்சு அப்படின்னா, உங்களோட தேவை எதுவா இருந்தாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் 200% நடந்தே தீரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இத செயல்படுத்தி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல கருத்தோட நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.